ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். ஆண்டவர் நடத்துகிற பாதையிலே அழகாய் போக ஆண்டவர் வெளிச்சமாய் இருப்பாராக. சங்கீதம் 119:105 வாசிக்கிறோம், வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இருள் நிறைந்த உலகத்தில் ஹல்லேலூயா, எங்க போகணும், எப்படி தப்பு நினைக்கிறீங்களோ கர்த்தருடைய வசனத்தை நேசிங்க, அதை வாசிங்க, யோசிங்க, தியானிங்க. அது அழகாக உங்களுக்கு வழி நடத்தும். நெப்போலியன் போனபார்ட் பல வெற்றிகளை செய்தவர், மாவீரன் நெப்போலியன் என்று பெருமையாய் சொல்வார்கள். பயம் என்பதே கிடையாது. ஒருமுறை யுத்தத்தில் தோத்து விட்டார். ஹெலினா தீவில் அவரை சிறை கைதியாக்கி விட்டார்கள். இதை கேள்விப்பட்டு அவரை பார்க்க போன நண்பர் ஒருவர் அவருடைய நேரப்போக்குக்காக ஒரு செஸ் போர்டு ஒன்றை அவருக்கு பரிசாக கொடுத்தார். அவர் அதில் விளையாடி பொழுதுபோக்கினார். மரித்து விட்டார், அடக்கம் பண்ணார்கள். அவர் பயன்படுத்தின பொருள்கள் எல்லாம் ஏலத்திற்கு வந்தது. பெருமையோடு அநேகர் ஏலம் எடுத்தார்கள். ஒருவர் அந்த செஸ் போர்டை அவர் ஏலம் எடுத்தார். ஏலம் எடுத்து பெருமையோடு கூட ஒரு நெப்போலியன், ஒரு மாவீரன், ஒரு போனபார்ட் பயன்படுத்தின அந்த செஸ் போர்டு என்று அவர் திருப்பி அங்கேயுமாய் பார்த்து கொண்டிருந்த போது பின்பக்கத்தில் ஒரு பட்டனை பார்த்தார். என்னடா பட்டன் அப்படின்னு அவர் அமுக்கிற போது ஒரு ஆச்சரியம். ஒரு டோர் அப்படி திறந்து ஒரு மேப் இருந்தது. அந்த மேப்ல இந்த தீவில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு வரைபடம் அதுல இருந்தது. இதை நெப்போலியன் போனபார்ட் பார்க்கல. அவர் விளையாடினால் நேரத்தை போக்கினார். ஆனால் அதை மாத்திரம் பார்த்திருந்தால் அவர் தப்பியிருக்கலாம். அவர் சரித்திரமே மாறி இருக்கும். ஆண்டவருடைய கையில் அழகான ஒரு மேப் வந்திருக்கிற வேர்ல்டு மேப். அதுதான் பரிசுத்த வேதாகமம். குடும்பத்திற்கு ஏற்ற சத்தியம் உண்டு, வாலிபர்களுக்கு ஏற்ற சத்தியம் உண்டு, ஒரு தொழிலுக்கு ஏற்ற சத்தியம் உண்டு, பரிசுத்த வாழ்க்கைக்கு ஏற்ற சத்தியம் உண்டு. இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா அழகாக நடக்கலாம். கர்த்தர் தந்திருக்கிறார். கையில் சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சும்மா தூக்கிட்டு போறதல்ல. வேதத்தை வாசிங்க, தியானிங்க. கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இதுவரைக்கும் நீங்க வாசித்ததை விட உங்களுடைய வேத வாசிப்பு வித்தியாசமா இருக்கட்டும். இதுவரை தியானித்ததை பார்க்கல உங்களுடைய வேத தியானம் வித்தியாசமா இருக்கும். பெரிய நெப்போலியன் போனபார்ட் ஒரு சின்ன காரியத்தை கவனிக்க தவறினதுனாலே அவரை சிறை கைதியாவே ஹெலினா தீவில் மறிக்க வேண்டியிருந்தார். கர்த்தருடைய கை தந்திர வேதத்தை ஒரு மேப்பை போல பயன்படுத்துங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவும் ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நன்மை கிருபை தொடரட்டும். நீர்களுக்கு தந்த வேதத்தை வைத்து இருளறைந்த உலகத்தில் கடந்து போக கிருபை தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.